நாளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மஹிந்த. முதலமைச்சர் விஜயை கைப்பிடித்து அழைத்து சென்ற ஸ்டாலின் ஆறு தழுவி வரவேற்றார் உதயநிதி. 15ஆம் தேதிக்கு பின் வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். காணாமல் போனவர் உடலமாக மீட்பு, விசாரணைகளில் வெளிவந்த பகிர் தகவல். தென்னியாய பகுதிகளில் பரவும் வைரஸ் தொற்று, சுகாதாரத்துறை விடுவித்துள்ள முக்கிய எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமேஜ் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை காலை 9 மணிக்கு அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச நாளை நிச்சயம் ஆணைக்குழுவுக்கு வருவார் என்றும் அவர் ஒருபோதும் பிரச்சனையிலிருந்து தப்பி ஓடுபவர் அல்ல, எனினும் இவர் சட்ட ரீதியான காரணிகளை நாம் கருத்தில் கொண்டு வேண்டியதன் தேவையும் அறிவித்துள்ளார். இதன் காரணமாக சில சட்ட ரீதியான விடயங்கள் குறித்து கலந்துரையாட இன்று மாலை சட்டத்தணிகள் குழு ஒன்றுடன் ஆலோசிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி மறைந்த கபில சந்திரசேனா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வலுக்கட்டாயமாக அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறப்பட்டதாக கபில சந்திரசேன நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியை தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையான அழைப்பு விடுவிக்கப்படுவது பாரதூரமான விடயம் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு நீர் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுமா என்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், இது குறித்து நாம் தற்போது எதுவும் கூற முடியாது. அந்த நேரத்தில் நிலவும் சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு எம்மால் முடிவெடுக்க முடியும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலையில் கட்டண அதிகரிப்பு தொடர்பான உத்தியோகபூர்வ தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படவில்லை என்பதுடன் ஜூன் மாத மதிப்பீட்டின் பின்னரே இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்துள்ளார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ஸ்டாலினை சந்திக்க சென்ற முதலமைச்சர் விஜய் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆரத்தழுவி இன்முகத்தோடு வரவேற்றார். மேலும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயின் கைகளை பிடித்து அழைத்துச் சென்றார். இதன்போது விஜய் மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பொன்னாடை போர்த்தி மரியாதைகளை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கலந்துரையாடலின் போது தமிழக அமைச்சர்களான புசியானன், ஆதவ் அர்ச்சனா உட்பட அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று மதியம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று மதியம் 2:30 மணியளவில் ஸ்டாலினின் ஆழ்வார்பேட்டையும் சித்தன் ரஞ்சன் சாலையில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. இதன் பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் மதியம் 3:30 அளவில் விஜய் சந்திக்க உள்ளார். இதையடுத்து மூத்த அரசியல் கட்சி தலைவர்களையும் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் முதலமைச்சராக பதவியேற்று மக்களுக்கு வழங்கிய உரையில் தமிழ்நாட்டு அரசின் கஜானா காலியாகிவிட்டது, விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பணியை தொடங்க உள்ளேன் என்று கூறியிருந்தார். இதற்கு முன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய்க்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நின்ற விளக்கமும் அளித்திருந்தார். இந்த பின்னணியில் குறித்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் நிலையிலும் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதால் அதிக நீர்மட்டம் கொண்ட நீர்த்தேக்கங்களிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் இடர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் லசந்த சூரிய பண்டார இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். அவரின் கூற்றும்படி நாட்டில் மொத்த நீர்த்தேக்கங்களில் சுமார் 65% நீர் நிரம்பியுள்ளதுடன் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 12 நீர்த்தேக்கங்களும் 6 நடுத்தர அளவில் நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருகின்றன. மேலும் விரலகல நீர்த்தேக்கம் வான் பாய்வதன் காரணமாக கதிர்காம பகுதிக்கு ஓரளவு அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாணிக்க கங்கையை பயன்படுத்தும் மக்கள் ஆற்றின் நீர்மட்டம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். எனினும் இதுவரை பாரிய அளவில் வெள்ள அபாய நிலை எதுவும் பதிவாகவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் வளிமண்டல திணைக்களத்தின் எதிர்வு கூறல் பிரிவின் பணிப்பாளர் மேரிஸ் மெஸ்தி தெரிவிக்கையில் அடுத்த 2 நாட்களுக்கு இதுபோன்ற மழையுடனான வானிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறியுள்ளார். தற்போது நிலவும் குறைந்த அழுத்த மண்டலம் மற்றும் வலுவடைந்து வடக்கு நோக்கி நகரக்கூடும் என்றும் இதன் தாக்கத்தால் தென்மேற்கு பருவக்காற்று நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கடந்த மே 15ஆம் தேதிக்கு பின்னரே தற்போதைய மழை நிலை படிப்படியாக குறையக்கூடும் என்று மே மாத இறுதிக்குள் தென்மேற்கு பருவமழைக்கான அறிகுறிகள் தென்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் மழை பொழிவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதனால் வானிலை தொடர்பான அறிவிப்புகளை மக்கள் தொடர்ந்தும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மேல் மற்றும் சப்ரஹுவா மாகாணங்கள், அதேபோல் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் தற்போதைய நிலைமை புயல் அபாயம் அல்ல என்றும் மேரி ஸ்மித் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேவேளை அந்தந்த நேரங்களில் கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த வானிலை முன்னறிவிப்புகள் வெளியிடப்படுவதால் எதிர்வுக்கூறல்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான பிரச்சினைகளை குறித்து ஆராய்வதற்காக அதனுடன் தொடர்புடைய அமைச்சர்களின் அதிகாரிகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுவித்துள்ளது. இதன்படி பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு பணிக்கப்பட்டுள்ளார்கள். மலையக சமூகம் மற்றும் தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக அமைப்புகளிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிபல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான தினசரி சம்பளம் அவர்களுக்கு முறையாக வழங்கப்படுவதில்லை என்பதே இந்த முறைப்பாடுகளின் சாராம்சமாகும். அரசாங்க நிர்ணயித்த சம்பளத்தை வழங்குவதில் உள்ள தடைகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள் மீறப்படுகின்றமை குறித்து அதிகாரியிடம் விளக்கம் கோரப்பட உள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதார உரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விலாவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சின்னவத்தை பகுதியில் வயல்வெளியில் ஒன்று நபர் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சின்னவத்தை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உடலம் ஒன்று காணப்படுவதாக விலாவெளி காவல் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் சின்னவத்தை பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடையர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணையின்படி குறித்த நபர் மே மாதம் 8ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருந்தமை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவெளி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,665 பதிவாகியுள்ளது. அதே நேரம் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $80 பதிவாகியுள்ளது. இந்நிலையில் உள்நாட்டு சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை $2,000 குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி 24 கேரட் தங்க பவுடொன்று $3,94,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுடொன்று $3,62,500 விற்பனை செய்யப்படுகின்றமை. அதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $49,250 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $45,313 விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெனியாய கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவரிடையே ஒரு வகை வைரஸ் காற்றில் வேகமாக பரவி வருவதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சில பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இந்த வைரஸ் பிரதானமாக அசுத்தமான கைகள், உணவு அல்லது நீர் ஆகியவற்றின் மூலம் சுவாச துளிகள் மற்றும் வைரஸ் படிந்துள்ள மேற்பரவுகளை தொடுவதன் மூலம் பரவக்கூடும் என்ற சிறுவர் நல விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் மகேஷ விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை தெனியாய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவரிடம் கடுமையான காய்ச்சல் மற்றும் தலைவலி, வாந்தி, வெளிச்சத்தை பார்க்க இயலாமை மற்றும் சத்தங்களை கேட்கும் போது ஏற்படும் அசௌகரியங்கள், கழுத்து விரைப்பு ஆகிய அறிகுறிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இந்நோயை கட்டுப்படுத்த கை சுகாதாரம் மிக முக்கியமான காரணியாகும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவலை தடுக்க சவர்க்காரமிட்டு முறையான கைகளை கழுவுவதே அதிக பலனை தரும். துண்டுகள், உணவு பாத்திரங்கள் மற்றும் ஏனைய தனிப்பட்ட பொருட்களை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்படும் பிள்ளைகள் பாடசாலைக்கோ அல்லது ஏனைய பொது இடங்களுக்கும் அனுப்பாது வீட்டிலேயே வைத்திருப்பதுடன் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் குணமடைந்து பின்னரும் பல வாரங்களுக்கு அவர்களின் சுவாச துரைப்புகள் மற்றும் மலம் வழியாக வைரஸ் வெளியேறக்கூடும் என்பதால் நீண்ட காலத்துக்கு சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களுக்கு இடையிலான யாழ் தேவி தொடர்ந்து சேவை இன்று தொடக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பயணிக்கும். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு கிழமைகளில் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த யாழ் தேவி தொடர்ந்தானது
குளிரூட்டப்பட்ட 4 முதல் வகுப்பு பெட்டிகளை கொண்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தொடர்ந்தவர்களுக்கான ஆசனங்களையும் முற்கூட்டியே ஒதுக்கீடு செய்து கொள்ளும் வசதிகளும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு நிலவும் மோசமான வானிலை காரணமாக கட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தேகல பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. வட்டவள பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு அகற்றப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் மீண்டும் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக அதே இடத்தில் மற்றொரு மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் தற்போது போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவ இடத்திலிருந்து இடிபாடுகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோர்த்வுட் வீடியோ அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.